அந்த பக்கம் திமுக கோட்டைன்னு கட்டி வச்சிருக்காங்க. நான் திருச்சின்றது அந்த பக்கம் அன்பில் மகேஷ் கரூர்ல ஒரு ஆள் கோட்டைன்னு கட்டி வச்சுட்டு ஓடி போய் காமத்தில் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. கரூர்ல அவர் புடுங்க எல்லாத்துக்கும் தெரியும்லம்மா. அம்மா உலகத்திலேயே ஒரு அமைச்சர் 10 ரூபா பாலாஜின்னு பேர் வாங்கி எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? அம்மா ராகுலுக்கு முழுக்க விஜயன் கூட தான் நிற்கணும்னு ஆசை. நீங்கள் உதயநிதியை தொகுதியில் வச்சு பார்த்துருக்கீங்க. பார்க்கணுன்னா துபாய் போகணும், இல்லாட்டி நைட்டில் ஏதோ அப்பாயின்மெண்ட் வாங்கணும். தனுஷ் பட காமெடி தான் ஞாபகம் வருது. பிடிங்கிருவேன் போடா போய் டீ சொல்லு அப்படின்னு மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் போகிறத பார்த்தீங்களா, இவர் ரேம்ப் வாக்கு, அவர் டக்கு வாக்கு. இவர் துண்டு தாட்டினா இவரும் துண்டாட்டுறாரு. இல்லை இவ்வளோ இளைஞர்களை தன்வசப்படுத்திட்டாரு. 70 வருஷமாக இவங்க என்ன பிடுங்கினாங்க போது தெரியுதா டிஃப்ரென்ஸு. இவர் வந்த பிறகு 91% பாண்டிச்சேரியில் போலிங்காக இருக்கும்பொழுது அப்போது எத்தனை வருஷம்ன்றது முக்கியம், யாருன்றதான். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. காந்தி சொன்ன மாதிரி நடுராத்திரியில் வந்து போகவே முடியல பெண்கள். அது ஒன்று தான் உங்கள் ஆட்சியில் இன்ன வரைக்கும் குறையா இருக்குன்னு மேடையில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ பிரச்சாரத்தப்போ காரிட்டு போயிருக்காங்க. போதும் உதாரணம் திருச்சி கிழக்குல வெற்றி என்பது சாத்தியமா? இனிகோ இருதயராஜ் அந்த பக்கம் திமுக கோட்டைன்னு கட்டி வச்சிருக்காங்க. நான் திருச்சின்றது அந்த பக்கம் அன்பில் மகேஷ் கரூர்ல ஒரு ஆள் கோட்டைன்னு கட்டி வச்சுட்டு ஓடி போய் காமத்தில் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. இங்க நான் கரூர் ஆட்சி பண்ணிட்டேன், கோயம்புத்தூர்ல போய் என்னோட ஆட்சியை காட்டுறதுக்காக போயிருக்காரு சார். கரூர்ல அவர் புடுங்க எல்லாத்துக்கும் தெரியும்லம்மா. அம்மா உலகத்திலேயே ஒரு அமைச்சர் 10 ரூபா பாலாஜின்னு பேர் வாங்கி எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? உங்க தலைவர் தான் அந்த பாட்டையே ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. 10 ரூபா வாங்குறது யார் ஸ்டார்ட் பண்ணா? அவங்க தலைவர். கரெக்டா? அதானே இருக்கலாம்லாம் கிடையாது. ஊர் அறிஞ்ச விஷயம். நீங்கள் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரியும். ஒருத்தன் ஒரு பாமர மக்கள் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டே இது வந்து தரமற்றதாக இருக்குது. முதல் விஷயம். 2வது, ஏற்கனவே அதுக்குள்ளே கண்டதெல்லாம் கலந்துருந்து 2 பேர் உயிர் போனதையும் நம்ம பார்த்தோம். 3வது விஷயம், அவன் கூலி வேலை செய்கிறான், குப்பை பொறுக்கிறவன், இந்த மாதிரி ரொம்ப கடினமான வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் வாங்கி குடிக்கிறாங்க. அவனே அவ்வளோ கஷ்டப்படுறான். அவங்ககிட்டருந்து 10 ரூபா நீ பிச்சை எடுத்து ஒரு பொழைக்கிறான்னா நீ என்ன ஜென்மம் சொல்லுங்கள்? அவங்ககிட்டருந்து ஒரு 10 ரூபா உனக்கு பிச்சை எடுத்து அப்படி ஒரு பொழைக்க சொல்லுதா? அந்த காசுல நீங்கள் குழுன்னு இருக்க சொல்லுதுன்னு ஆக்கும்போது இப்போ மக்கள்கிட்ட எந்த எக்ஸ்ட்ரீமில் வேணாலும் போய் அவங்ககிட்ட இருக்க காசை உருவிடணும் இல்லையா? விலைவாசி உயர்த்து, என்ன வேணாலும் உயர்த்து, நம்ம சொகுசாக இருக்கணும், இதுதானே போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாற்றத்திற்கு என்ன வழி? மாறி ஏமாத்தினாங்க. இன்றைக்கி 2 பேர் கூட்டு சேர்த்துட்டாங்க. வெளிப்படையாக தெரியாமல் இருந்தது. விஜய் வருகைக்கு பிறகு தெரிஞ்சிருச்சு. பிஜேபி, அதிமுக, திமுக என்பது வெவ்வேறு கட்சி அல்ல, கட்சி கொடி மட்டும் தான் வெவ்வேறு. என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்க? தாவேக்காவும் பிஜேபி, அதிமுக தான் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரே கூட்டணிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்ற இடத்துல எல்லாம் வந்து நிற்கிறாங்க. திமுக மட்டும் தான் தனிச்சு நிற்குதுன்னு சொல்றாங்க. தனிச்சு நிற்கிறியா? 40 பேர் கூட்டணி சேர்ந்து நிற்கிறியா? நாங்கள் தனிச்சு நிற்கிறோமா? நீ தனிச்சு நிற்கிறியா? நாங்கள் தனிச்சு நிற்கிறோம். எலெக்ஷன் வின்னிங்க்கு அப்புறம் வந்து தொங்கு சட்டசபை வந்து உருவாகும். அப்போ வந்து அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்க போறாங்க. இதுக்கு வந்து எல்லா மினிஸ்டர்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் சைட்ல போயிட்டே இருக்கு. அப்போ நீ 24 கட்சி கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை அப்படியா? தெரியல, பார்க்கலாம். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தானே தெரியும். என்ன மாற்றங்கள் வேணும்னு வரல. மாற்றம் ஒன்றே மாறாது தானே இங்க. ஆமாம்மா, மாற்றம் பார்ப்போம். ஆனா அந்த திருச்சிக்கு வருவோம். திருச்சியில வெற்றி என்பது சாத்தியம். 2 தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள்லாம் எந்த பஞ்சமும் கிடையாதுமா. அதெல்லாம் ஒரு டவுட் வேண்டாம். ஆனா என்னன்னாக்கா பெரும்பான்மை தன்னுடைய கட்சிக்கு 118 அப்படின்ற பெரும்பான்மையை எடுத்துருவாரா விஜய் அவர்கள்? வெற்றி எல்லா இடத்துலயும் எல்லா கேண்டிடேட்ஸ் வந்து வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர் ஜேர்னலிஸ்டையோ அல்லது வந்து இந்த சர்வே எடுக்கிறாங்கல்ல, யார்கிட்டயாவது கேளுங்க இந்த முறை என்ன பெர்சன்டேஜ் தாவேக்க வாங்கும்னு. ஒருத்தராவது கரெக்டாக சொல்ல முடியுமானா முடியல. எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை, வரக்கூடிய கூட்டம், யங்ஸ்டர்ஸோடைய ஒரு பெரிய அரசியல் மாற்றம், காமன் பீப்புளும் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்கன்னும் பொழுது அது குறிப்பாக அந்த பெண்கள் விஷயத்தில் ஏற்பட்ட ஒரு அதிருப்தி. ஸோ இதை நம்மளால் கணிக்கவே முடியலன்றாங்க. ஆனால் மக்கள் யார் பக்கம் வந்து நிற்கிறாங்க, ஒருத்தர் வந்தான்னு பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியுதா இல்லையா? பாண்டிச்சேரி இன்னொரு உதாரணமா மாறி இருக்கா இல்லையா? கண்டிப்பா மாறி இருக்கு. அப்போ மாறும், வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ஓட்டுகள் வந்து பதிவாகும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஆப்வியஸ்லி அதே மாதிரி 90 to 95% தான் பதிவாகும். அப்படியாச்சுன்னா அது வரலாற்று சாதனை இல்லை சார். இது வரைக்கும் வந்து 72, 73 அந்த பாண்டிச்சேரி வரலாற்று சாதனை தானே. கண்டிப்பா இது யாரு வந்ததுக்கு அப்புறம் சாத்தியமாச்சு? தமிழ்நாட்டில் சாதனை நடக்கும். சரி, எல்லாம் எது நடந்தாலும் விஜய் தான் காரணம் சொன்னா எப்படி சார்? யாருமா ஸ்டாலின் தான் காரணம் சொல்லலாமா பாண்டிச்சேரிக்கு? இல்ல சார், அந்த ராகுல் வந்து பேர் கூட சொல்லாம போனார், போடா இவனு போயிட்டாரு. அவர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ராகுல். பாண்டிச்சேரியில திமுகன்ற பேரை கூட உச்சரிக்காம போயிட்டாருமா. தமிழ்நாட்டுக்கான வருவாரு, பரப்புரை பண்ணுவாருன்னு சொல்றாங்களே சார். எப்பமா? கிறிஸ் ஷோடங்கர் கூட நேற்றைக்கு கூட ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. வரட்டும் காங்கிரஸ்க்காக பேசுவார். கூட்டணியில இருக்காங்க சார், எப்படி காங்கிரஸ்க்காக மட்டும்? அங்கேயே கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, அங்கே பேசலையே. ராகுலுக்கு முழுக்க விஜயன் கூட தான் நிற்கணும்னு ஆசை.
இவர் தான் சோனியா காலில் விழுகாத ஒரே விழுந்து பேசினாங்கன்றது தான் செய்தி. ஆனா சோனியாவுடைய ஒப்புதல் பேர்னால தான் இப்போ இந்த அலைன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ராகுலுக்கோ பிரியங்கா காந்திக்கோ விஜயோடு தான் பயணிக்கணும்னு ஆசை. எதிர்காலத்தில் விஜய் அவர்களோடு தான் பயணிப்பார்கள். 2029 உங்களுக்கு அதை நிரூபிக்கும். என்ன சார் காங்கிரஸ் கூட வந்துருவாங்க சொல்றீங்க, நீங்க எலெக்ஷன் முடிஞ்சோட இந்த பக்கம் பிஜேபி கூட போயிருவாங்க சொல்றாங்க. யார் சார் நம்புறதுனே தெரியல சார். நான் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பால் நான் சொல்றேன். அந்த கட்சியில் எவனாவது அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பால் சொன்னார்னா கேளுங்க, பேசுவோம். ஓகே, அவதூறு பரப்புற அண்டா குண்டா சொல்றதுலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனா இப்போ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த யங்ஸ்டர்ஸ் வேற, இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸும் சரி இல்ல விமன்ஸும் சரி, ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்லேயே வந்து விஜய் அவர்களுக்கு பெரிய கூட்டங்களை அவங்க பார்க்க முடியுது. அந்த திருச்செந்தூர், கோவை, அவினாசி, நேற்றைக்கு வந்து டி நகர் அப்படின்ற இடங்களை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இதே கூட்டம் இவருக்கு வந்து அகேன்ஸ்டா கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் வந்து ஒரு ஹீரோங்க, அதனால அவர் பார்க்க வராங்க. ஆனா எதுவுமே இங்க ஓட்டா கன்வெர்ட்டே ஆகாது. எல்லாருமே வந்து இப்ப இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரசை தான் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்ற மைண்ட் செட்லயும் பலரும் பேசுறத பார்க்க முடியுது சார். உங்க மைண்ட் செட் என்னமா? உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா? சரி, நான் இன்னொரு விஷயம் வெளிப்படையாக பேசலாம். உங்கள் வீட்டில் மிகப்பெரிய விசேஷம், ரொம்ப முக்கியமான விசேஷம், எல்லாருமே அசம்பிள் ஆகணும்னு சொல்கிறீங்க. இப்போ எங்கள் வீட்லேயும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நம்ம அசம்பிள் ஆகணும். பட் 12லேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் உச்சி வெயிலில் நிற்கணும். போய் நிற்பீங்க? நிற்க மாட்டோம் சார், சாத்தியமே இல்லை. புரியுதா? அப்போது ஒரு சினிமா பிரபலத்தை பார்க்கணுன்றதுக்காகலாம் ஒரு வெயிலில், உச்சி வெயிலில் இவ்வளோ மக்களும் வந்து நிற்க மாட்டாங்கம்மா. ஒரு மாவட்டமே திரண்டு வந்து ரோட்டில் நிற்கிது. நீங்கள் எல்லாருமேவா சினிமா கிரேஸில் இருக்காங்க? எல்லாருமே சினிமா பைத்தியமா? கிடையாது. அவன் ரசிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் இப்போ இருக்கிற தேட்டருக்குலாம் போனீங்கன்னா கூட கைத்தட்டி ரசித்து விசில் அடிக்கிறது கூட குறைஞ்சி போச்சு தெரியுமா உங்களுக்கு? பார்ஷா உட்காந்து அப்படி சட்டலாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்களே, விசில் அடிக்கிற கூட்டம் தேட்டருக்கு தான் போகணும், சட்டமன்றத்துக்குலாம் வரக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. ஐயோ, அப்போ அதான் அவர் சொல்லியிருப்பாரு. சட்டமன்றத்துக்கு அவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இவ்வளோ அவர் போட்டி இல்லையே சார், பயம் கொடுத்த நெருக்கடி, நான் போட்டியிட போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி வாபஸ் வாங்கினது அவர் தான். அப்போது இவ்வளவு மக்கள் தளபதி விஜய் வராங்கன்னா 2 மணி 3 மணி நேரம் வெயிலில் வந்து நிற்கிறாங்கன்னா அரசியல் மாற்றத்திற்காக தான் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இப்படி வந்து நிற்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி எல்லா ஏஜ் குரூப்பும் வரதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதற்கு முன்னாடி இப்படி ஒரு அரசியல் கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு இப்படி வெட்ட வெளியில் ஒரு தலைவர் வரா வந்து நின்றுருக்காங்களா? கிடையாது. விஜயகாந்துக்கும் கிடையாது. சரத்குமார் சொல்றாரே, எனக்கும் இதே மாதிரி கூட்டம் வந்துச்சு, கூட்டம் எல்லாம் வந்து இதுவா வந்து அப்புறம் ஏன் கட்சியை கழிச்சிங்க? போட்டு காட்டுறேன்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் கட்சியை கழிச்சிங்க? கனவுல வந்திருக்கும் கூட்டம். ஏன்னா கனவுல வந்துன்னு சொல்லி கட்சியை கழிச்சால் தானே அவரு. அப்புறம் அவ்வளவுதான். அவர் சொல்றதெல்லாம் நம்ம இப்ப மறுபடியும் பிஜேபியில மரியாதைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அந்த செய்தி பாத்தீங்கல்ல, பார்க்க முடிஞ்சுச்சா? அதிருப்தியில இருக்க விஷயங்களையும் பார்க்க முடியுது. ஸோ அப்படின்னும் போது ஆனா எலெக்ஷன் வந்துருச்சு. விஜய் அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி வெற்றியை சாத்தியப்படுத்துவார்? அவர் என்னென்ன விஷயங்கள் வெற்றியை சாத்தியப்படுத்துவார்ன்றதை என்னெல்லாம் பண்ணுவீங்க? தாவேக்கு இன்னைக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்கிறாரு. வழக்கம் போல் அவருடைய விஷயத்தை பிரச்சாரத்தை தொடங்க போகிறாரு. வழக்கம் போல் இவங்க முட்டுக்கட்டை போட போகிறாங்க. வழக்கம் போல் நம்ம மக்கள் தளபதி விஜயின் பக்கம் நிற்கிறாங்க. உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். அவ்வளோதான். ஏன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், நான் 30 வருஷமாக கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேண்டிடேட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் நீங்களே உங்களுக்கு போட்டுக்கக்கூடிய ஓட்டாக தான் இருக்கும் அப்படின்ற இடத்துலையும் வந்து நிற்கிறாங்க. அப்படின்னும் போது இங்கே அந்த மக்களுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இங்க மக்களுக்காக வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் தெளிவாக ஒரு விஷயம் சொன்னது, அவர் எதை முன்னெடுக்கிறாரோ அதைத்தான் இவர்கள் முன்னெடுப்பாங்கிறதுக்காக சொல்கிறது தான். நான் மாதம் நீங்கள் என்னை தொகுதியில் பார்க்கலாம். அப்போ தலைவரே மாதம் தொகுதியில் இருக்காருன்னா மற்றவன் வராட்டி என்ன ஆகும்? ஓகே, புரியுது. அப்போ நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் உதயநிதியை தொகுதியில் வச்சு பார்த்துருக்கீங்க. பார்க்கணுன்னா துபாய் போகணும், இல்லாட்டி நைட்டில் ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நான் சொல்லலை, சார்லஸ் மார்ட்டின் சொன்னாருப்பா. ஓகேங்களா? ஸ்டாலினை பார்க்க முடியுமா? பல இடங்களில் பார்க்க முடியுது தானே சார், பல அரசு விழாக்களில் பார்க்க முடியுது. என்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி இப்போ எங்கே பார்த்தீங்க இந்த மாதிரி போய் ஒரு சாமானியமாக அவரை போய் பார்க்கணுமானா அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. எடப்பாடி யாரும் பார்க்க விரும்புவதும் கிடையாது. முடிஞ்சு போச்சா? என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? அவங்களுக்கு தான் வந்து இந்த டைம் வந்து எப்படி பார்த்தாலும் 140 இடங்களில் வெற்றி பெறுவாங்க, அதிமுக தான் ஆட்சி அமைக்கணும்னு ஒரு சர்வே அந்த பக்கம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை நம்பிக்கிட்டு இப்போ வரைக்கும் வந்து அதிமுக பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டு இருக்காங்க. பேய்க்கு சண்டைன்ற மாதிரி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அவர் காலில் விழுந்தான்னு அவர் காட்டுறதும், இவர் காலை பார்த்து ரீட்வீட் போட்டார்னு சொல்கிறதும், இது அரசியல் விமர்சனங்கள் சார். இது அரசியல் பதிலடிகள் சார். இது விமர்சனம் இல்லைம்மா, கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறீங்க. இது அரசியலா? உன் ஆட்சியில் வந்து பார்லிமெண்ட் பண்ணுறது அதிகமாக இருந்துச்சு, என் ஆட்சியில் தான் கம்மியாக இருந்துச்சு. இது அரசியலா? கம்பேர் பண்ணி சொல்கிற விஷயங்களா கூட இருக்கலாம்ல. எதில் கம்பேர் பண்ணணும்? வளர்ச்சியில் கம்பேர் பண்ணணும். இவங்க எதில் கம்பேர் பண்ணுறாங்க? புரியுதுங்களா? யார் இப்போ அவரை கன்சிடர் பண்ணிட்டு உட்காந்தா? கூட உட்காந்து 2 பேருமே உங்களை கன்சிடர் பண்ணாங்களா? இவரை சிஎம் ஆகிறதுக்கு நான் தூக்கு மாட்டி தொங்கலான்னு சொன்னவர் தான் டிடிவி. புரிஞ்சுங்களா? டயர் நெக்கின்னு சொன்னவர் தான் மருத்துவருடைய புள்ள. இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு நடிக்கிறாங்க, நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க.
ஆனா 2024 இவங்க எல்லாருமே தனிச்சு நின்றாங்க. அதனால அவங்களோட ஓட்டுலாம் வந்து சதறிடுச்சு. ஆனா இந்த டைம் நாங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கோம், ஓட்ஸ் எல்லாம் வந்து ஒரே இடத்துல விழுந்துரும், நாங்க தான் வெற்றி அப்படின்ற இடத்துல வந்து நிக்கிறாங்களே. தனுஷ் பட காமெடி தான் ஞாபகம் வருது. புடிங்கிருவேன் போடா போய் டீ சொல்லு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஓகே. அப்போ அதிமுகவை நம்ம கன்சிடர் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? அவசியம் இல்லைம்மா. அப்போ பிஜேபியோட நீங்க சேர்ந்து வந்துட்டீங்களே, கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படின்னும் போது இங்க களத்துல 2 பேருக்கு தான் போட்டி. 2 பேர் தான். ஆனா 1977 எம்ஜிஆர் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம் இப்போ எனக்கு எம்.கே. ஸ்டாலின் அண்ட் விஜய்னு மட்டும்தான் இந்த போட்டி வந்து தொடருமா? ஏன்னா அந்த 50 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு புரட்சின்றது இருக்குல்ல. அது நீங்க எம்.கே. ஸ்டாலினை பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து யார் முகத்தை காண்பதற்கு மக்கள் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் எம்ஜிஆர் டோர் டு டோர் போய் யாருக்குமே வந்து ஓட்டெல்லாம் சேகரிக்கலாமா? அவர் நிற்கிறேன்னாரு, அனௌன்ஸ் பண்ணார் கேண்டிடேட்டை. ஜெயலலிதாவும் அப்படி தான், அவங்களுக்கான ஓட் பேங்கிங் தான் மொத்தமாக மாறிச்சு. அதே போல தான் தளபதி விஜய்க்கு. ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் போகிறத பார்த்தீங்களா, இவர் ரேம்ப் வாக்கு, அவர் டக்கு வாக்கு, இவர் துண்டு தாட்டினா இவரும் துண்டாட்டுறது, அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு என்ன ஸ்டாலின் பெருசாக செஞ்சுருக்காரு? ஸ்டாலினுடைய சாதனை என்னவாக இருந்தது? ஒன்றுமே. சாதனைகளுக்காக பெரிய மாநாடு நடத்துறாங்க, கல்வியில முன்னேற்றம்னு சொல்றாங்க, பொருளாதாரத்துல முன்னேற்றம்னு சொல்றாங்க, வேலை வாய்ப்புல முன்னேற்றம்னு சொல்றாங்க. முன்னேற்றம் சொல்றாங்க, முன்னேற்றம் இருக்கா? அவங்க சைடுல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்படிங்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் 1000 வருமா, அள்ளி விடுவாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அவ்வளவுதான். ஓகே. இருந்தாலும் கூட இப்போதைக்கு நீங்க அந்த 50 வருட வரலாறு, ஒருவேளை சிஎம் ஆயிட்டாரு விஜய் அப்படின்னா இந்த 50 வருடங்களுக்கான வரலாறை திருப்பி புரட்டி போட்ட மாதிரி தானே இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் 1972 ஸ்டார்ட் பண்ணும்போது 5 வருட கட்சி எப்படிங்க ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னும் போது இன்றைக்கு 3 வருஷம் கட்சி எப்படிங்க ஜெயிக்கும்ன்ற கேள்விகள் எழும்பிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் சாத்தியப்படுத்துவாரா? 2 வருஷத்துல இவ்வளவு இளைஞர்களை தன்வசப்படுத்திட்டாரு. 70 வருஷமா இவங்க என்ன போடுங்க போது தெரியுதா டிஃபரன்ஸ்? இவர் வந்த பிறகு 91% பாண்டிச்சேரியில் போலிங்கா இருக்கும் பொழுது, அப்போ எத்தனை வருஷம்ன்றது முக்கியம் இல்லை, யாருன்றதான் முக்கியம். அவருக்கான ஓட் பேங்கிங் என்னன்றதான் முக்கியம் பொழுது, தளபதி விஜய்க்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் பொழுது. ஆனா பெண்களுடைய சப்போர்ட் 8000 கூப்பன் கொடுத்தாச்சு, இந்த பக்கம் 10,000 போட்டாச்சு, போட போறோம்னு சொல்றாங்க, 2000 ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வரும்னு சொல்றாங்க, இலவச பஸ் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்மளால தான் கொடுத்தோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் மீறி இதெல்லாம் கொடுத்துட்டு பெண்கள் மீது கை வைப்பாங்க, குழந்தைங்க மீது கை வைப்பாங்க, பெண்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, அதான் சொல்ல வரீங்களா? ஒரு சகப்பெண்ணா உங்களால அப்படி சொல்ல முடியுமா? முதல்ல நான் சொல்ல வரல, அதுதான் தமிழ்நாடு பெண்கள் அதான் சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? சொல்லுங்க. பிரேமலதாவே இன்னைக்கு அவங்க மேடையில காரித்து போயிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, காந்தி சொன்ன மாதிரி நடுராத்திரில வந்து போகவே முடியல பெண்கள், அது ஒன்று தான் உங்கள் ஆட்சியில் இன்ன வரைக்கும் குறையா இருக்குன்னு மேடையில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ பிரச்சாரத்தப்ப காரித்து போயிருக்காங்க. போதுமா உதாரணம்? கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியோட தலைவராக சொல்லப்படக்கூடிய பிரேமலதாவே சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அப்புறம் இவங்க பிடிங்கிடுவாங்களா? அவ்வளோதான். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எலெக்ஷன் எப்படியும் மே 4 ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க. அப்படின்னும் போது விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்கும்போது அந்த சைகை மூலமா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற இடத்துலயும் வந்து ஓட்டு போடுங்கன்றத தாண்டி கோலம் போடுங்கன்றாருமா. கோலமாவுக்கு தடைன்னு வாங்கி பாருங்க, வாய்ப்புகள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதாம்மா, கோலமாவுக்கு தடைன்னு போட்டிருப்பாங்க. நல்ல வேலைக்கு வந்து இல்ல, அவங்க ஆட்சி இருந்துச்சுனாக்கா கோலமாவு வைக்க கூடாது, விசில போடுங்கிற மாதிரி கோலமாவு பிடிங்கிட்டு சுத்திருப்பாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அவருக்கான புகழை யாரும் தடுக்க முடியாது பொழுது மாற்றம் நிச்சயம் நிகழுமா. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இதுக்கான மாற்றம் என்னவா இருக்குன்றத பார்க்க முடியும். ஸோ தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இதே போல பேசுறேன். நன்றி சார். நன்றிம்மா.